ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கூட உங்கள் யாவரையும் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு கூட ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்த வசனத்தை நம்மளுக்காக வைத்திருக்கிறார். அது என்னன்னு படிப்போமா? எரேமியா 15:16 நம்ம வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் நாமம் நம்ம யாவருக்கும் தரிக்கப்பட்டதாக இருக்கிறது. நம்ம யாவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வசனத்தில் அருமையாக சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். ஸோ இதை படிக்கும் போதே எனக்கு ஞாபகம் வந்த ஒரு கதை. ஒரு கிராமத்தில் ஒரு போதகர் ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ போதகர் அவங்களோட சபைக்கு வர ஒரு விசுவாசியோட வீட்டுக்கு அன்னைக்கு அவங்கள பார்த்து மீட் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தாங்க. அவங்க ஒரு வயதான ஒரு சகோதரியாக இருந்தாங்க. அண்ட் அவங்கள பார்த்து அந்த போதகர் விசாரித்து அவங்க கூட பேசி கொண்டிருக்கும்போது அந்த சகோதரியோட பேரன் ரோட்டில் ரொம்ப நேரம் விளையாடி அப்படியே களைத்து போய் டயர்டாக அந்த பாஸ்டர் பக்கத்தில் அந்த சின்ன பையன் நிற்கிறான். அப்போது அந்த பாட்டிமா பார்த்து புரிந்து கொண்டாங்க, பேரன் ரொம்ப நேரம் விளையாடி ரொம்ப டயர்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பேரனுக்கு தேவையான சாப்பாடை அவங்க உடனே அவங்க ரெடி பண்ணி அவன் கையில் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அவன் கையில் கொடுக்கும்போதே அவனோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாட்டிமா கரெக்டாக தெரிஞ்சிருக்குது, எனக்கு இதுதான் இப்போ தேவை அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆகாரத்தை அப்படியே சந்தோஷத்தோடு பார்த்து டக் 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 டக்குன்னு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். வேகமாக சாப்பிட்றான். அந்த பாஸ்டர் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டே இருந்து அந்த பையன் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவன் மூஞ்சி எப்படி களைச்சி போயிருந்துச்சு. ஆனால் அவன் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவனுடைய முகம் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த சகோதரி கிட்ட ஆண்டவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தார். இதே போல தான் ஆண்டவருடைய வசனத்தையும் நம்ம எப்போ உடைந்து போயிருக்கிறோமோ, சோர்வாக இருக்கிறோமோ, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம இப்படி உட்கொள்ளும் போது ஆண்டவர் நம்ம இருதயத்துக்கு தேவையான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்து அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். நம்ம உலகத்தில் என்னென்ன வேலையோ செய்கிறோம், அநேக இடத்துல போய் ஏமாற்றங்களை பார்க்குறோம், சோர்வுகளை பார்க்குறோம், நிந்தனைகளை பார்க்குறோம். இப்படி அநேக காரியங்களை பார்த்து நம்மளுக்கே தெரியாமல் நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்துமாவும் அப்படியே சந்தோஷத்தை இழந்து போய் டயர்டாக இருக்கிறது. யார் அதுக்கு பலனை தருவார், புத்துணர்ச்சியை தருவார் அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் தேற்றுகிற ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு மாத்திரம்தான் அவ்வளோ வல்லமை இருக்குது. மனுஷங்க என்ன சொன்னாலும் அந்த சமயத்துக்கு அது ஏதோ வாக்காகுமே தவிர அது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்றதுல ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்புனார் அப்படின்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நித்திய காலமாய் அது நம்மளுக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்குது. இன்றைக்கு கூட நீங்கள் என்ன சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் உங்களுக்காக அனுப்பி உங்களுடைய இருதயத்தை அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கே பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மனுஷங்க எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அதை கேட்டு நிம்மதியை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தருகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதாக இருக்குது. இன்றைக்கே உங்களுடைய ஜீவனை உயிர்ப்பிக்கும் வார்த்தையாக இருக்குது. இப்பொழுதே அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு தேவையான வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா? வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே
அப்பா, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீ தந்த இந்த அருமையான வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனம் அப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் உட்கொண்ட உடனே ஆண்டவரே அப்பா, எங்கள் சரீரத்துக்கு அது ஒரு புது பலனை, புது ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ சோர்வுகளோடு, எத்தனையோ கஷ்டங்களோடு, பாரங்களோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வசனத்தை அனுப்பி இப்பொழுதே அவங்க இருதயத்தை நீங்கள் தேற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. காயத்தை எல்லாம் ஆற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு புது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து அவங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இதோட அவங்க பார்த்த துன்பங்கள் எல்லாம் அப்பா ஓடி போகட்டும் ஆண்டவரே, ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே, இருந்த இடமே இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தந்து அவங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட அவங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சில நாட்களுக்குள் மே மாதத்திலே DKC, அதாவது டைனமிக் கிட்ஸ் கேம்ப், குட்டி பிள்ளைகளுக்கு 6 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் எல்லா ஜெப கோபுரங்களிலும் விசேஷித்த 6 நாள் கேம்ப் நடைபெற போகிறது. டைனமிக் கிட்ஸ் கேம்ப் சிக்னட் ரிங் என்ற தலைப்பிலே இந்த வருடத்திலே அது நடைபெற போகிறது. அங்கு மியூசிக், சிங்கிங், டான்சிங், மைம், கிராஃப்ட்ஸ், பெயிண்டிங், கேம்ஸ் எல்லாம் நடைபெறும். எதற்காக? ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அதன்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக, அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாகவும் மாறும்படியாக, அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக இந்த அருமையான கேம்ப் நடைபெறப் போகிறது. உங்கள் பிள்ளைகளை அதற்கு அனுப்பி வையுங்கள். இப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அனுப்பி வையுங்கள். இது முற்றிலும் இலவசம். இயேசு அழைக்கிறார் பங்காளர்களுக்கு. இன்னும் மற்ற பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள், பாக்கியம் பெற நாம் வைப்போம். 2வதாக இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இதன் மூலம் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். சுவாமி, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் கூறுகிறதே. அப்பா, அதன்படி நீர் செய்யும். தயவு செய்து அவர்களை ஆசீர்வதியும், டீச்சர்ஸை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். 3வதாக நீங்களே டீச்சராக வரலாம், நீங்களே பாடுகிறவர்களாக வரலாம், நீங்களே மைம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக வரலாம், இன்னும் பிள்ளைகளை பராமரிக்க அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக வரலாம். ஆகவே இதற்காக நேரத்தை தயவு செய்து வாலண்டியர் பண்ணுங்கள். எல்லா டீச்சர்ஸும் ஜீசஸ் காஸ் பிரேயர் டவருக்கு வந்து இந்த பிள்ளைங்களை நீங்கள் பராமரிக்கணும். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். 4வதாக இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். God bless you. இதற்கு எப்படி சேருவது என்று பிரேயர் டவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களோடு சேர்ந்து சேவை செய்யுங்கள். God bless you.